என்னுடைய பெயர் நிரஞ்சன். நான் என் குடும்பத்திலேயே மிகவும் திறமையான அழகான பையனாக இருந்தேன். என்னிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. கடவுள் கொடுத்தது அனைத்தும் இருந்தது. இருப்பினும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை. ஏனென்றால் யாரும் தங்கள் மகளை எனக்கு கொடுக்க தயாராக இல்லை. ஒரு நாள் நான் அம்மாவிடம், இந்த முறை நீங்கள் பெண் பார்க்க செல்லும்போது நானும் உங்களுடன் வருகிறேன் என்றேன். இதை கேட்டதும் அம்மாவின் முகம் வெளிரி போனது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மிகவும் பயந்தார். நான் என் அம்மாவுடன் பெண் வீட்டிற்கு சென்றபோது என்னை பார்த்த உடனேயே பெண் வீட்டார் உடனடியாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் அடுத்த நாளே அவர்கள் எந்த காரணமும் சொல்லாமல் திருமணத்தை மறுத்துவிட்டனர். இதனால் நான் மிகவும் வருத்தமடைந்தேன், குழப்பமடைந்தேன். நான் இன்னும் இந்த குழப்பத்தில் இருந்தபோது என் மொபைல் ஒலித்தது. நான் மொபைலை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து வீடியோ ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. நான் அந்த வீடியோவை இயக்கிய போது என் காலடியில் இருந்த நிலமே சரிந்து போனது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் அதில் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இறுதியாக இவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொண்ட பிறகு எனக்கு திருமணம் முடிந்தது. என் மனைவி அறையில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தாள். என் மனைவியை சந்திக்க நான் மிகவும் ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். அனைவரும் எனக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருந்தனர். நண்பர்கள், பார்ட்டி கொடு, உனக்கு திருமணமாகிவிட்டது என்றனர். இந்த உலகில் எல்லோருக்கும் திருமணம் நடக்கும். ஆனால் எனக்கு திருமணம் நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது. என்னுடைய எந்த உறவும் உறுதியாகவில்லை. இருப்பினும் இன்று திருமணம் முடிந்துவிட்டது. என் மனைவியை அழைத்து கொண்டு நான் வீட்டிற்கு வந்தேன். மெதுவாக நான் என் அறைக்குள் செல்ல ஆவலுடன் இருந்தேன். அப்போது அம்மா என்னை தடுத்து நிறுத்தி, மகனே, உன் புதிய திருமண வாழ்க்கையை தொடங்கு என்றார். அவர் என்னை கட்டிப்பிடித்து ஆசீர்வதித்தார். நான் அவரது காலில் விழுந்து வணங்கினேன். அதன் பிறகு என் அறைக்குள் சென்றேன். நான் மெதுவாக அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். என் மனைவி கட்டிலில் முக்காடு போட்டு அமர்ந்திருந்தாள். என் முகத்தில் புன்னகை இருந்தது. என் இதயத்தில் மகிழ்ச்சி இருந்தது. என் பாக்கெட்டில் அவளுக்காக முதலிரவு பரிசும் இருந்தது. நான் கட்டிலுக்கு அருகில் சென்று அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தேன். என் இதயத்தில் இருந்த அதே மகிழ்ச்சி அவள் இதயத்திலும் நிச்சயம் இருக்கும். பிறகு நான் மெதுவாக என் கைகளை நீட்டி அவளது முகத்தை பார்க்க அவளுடைய முக்காட்டை விளக்கிய போது எனக்கு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. என் மனைவி அழகாக இருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் மிகவும் கருமையான நிறத்தில் இருந்தாள். அவளது கருமையான நிறத்தை பார்த்து நான் மிகவும் சோகமடைந்தேன். என் திருமண இரவில் எனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி கிடைத்தது. என் மகிழ்ச்சி அனைத்தும் மண்ணில் கலந்தது. இவ்வளவு காலத்திற்கு பிறகு எனக்கு திருமணம் நடந்தது. என் மனைவி என் எதிர்பார்ப்பை விட அழகாக இருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவ்வளவு காத்திருந்தும் எனக்கு இவள்தான் கிடைத்தாள். என் மனைவியின் பெயர் மாளவிகா. மாளவிகாவின் நிறத்தை பார்த்து என் இதயம் திடீரென அணைந்து போனது. என் விதியில் மாளவிகாவின் கருமையான நிறம் படர்ந்து விட்டது போல் உணர்ந்தேன். அவளது நிறத்தைப் போலவே என் விதியும் கருமையாகிவிட்டது. மக்கள் சொல்வார்கள் அல்லவா, ஒருவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவனது மகிழ்ச்சியில் நிச்சயம் ஒரு கண் படும் என்று. என் மகிழ்ச்சிக்கு கண் படவில்லை. மாறாக என் மகிழ்ச்சி முழுவதுமே இருண்டு கருமையில் மூழ்கிவிட்டது. முக்காட்டை விளக்கிய பிறகு நான் மாளவிகாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக என் முகம் கவலையால் மாறிப்போனது. அவள் என் நோக்கங்களை புரிந்து கொண்டாள். என் முகத்தின் சோகத்தை படித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள், என்ன ஆனது? ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டாள். நான் இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்து சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் மாளவிகாவின் குரலால் திடுக்கிட்டேன். அவளது குரல் மிகவும் அழகாக இருந்தது. நான் அவளை மீண்டும் பார்த்தேன். அவளது கண்களும் நீல நிறத்தில் இருந்தன. அதில் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது. ஆனால் திடீரென என் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. ஒருவேளை என் சோகமான முகத்தை பார்த்து அவள் மிகவும் பயந்து விட்டாள் போல் இருந்தது. இது இயல்பானதுதான். திருமணத்தில் முதல் இரவில் கணவன் தன் மனைவியை பார்த்த பிறகு புன்னகிக்கவில்லை, முக்காட்டை விளக்கிய பிறகு பேசவில்லை, அமைதியாக அமர்ந்திருந்தால் அந்த பெண் கவலைப்படுவது இயல்புதானே. அவள் என் கண்களை பார்த்து மிகவும் அப்பாவி முகத்துடன், என்ன ஆனது? என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேள்வி கேட்டாள். மாளவிகாவின் இந்த கேள்வியால் என் முகத்தின் நிறம் மாறிப்போனது. ஏனென்றால் எனக்கு பொய் சொல்லும் பழக்கம் இல்லை. ஆனால் உண்மையை கூறுவதற்கும் எனக்கு துணிச்சல் இல்லை. அவளிடம் உண்மையை சொல்லி அவளை நான் வருத்தமடைய செய்ய விரும்பவில்லை. அதனால் நான் மௌனமாக அறையை விட்டு வெளியே வந்து விட்டேன். அவளோ விரிந்த கண்களுடன் நான் போவதை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை தடுக்க அவளுக்கு தைரியம் வரவில்லை. ஒருவேளை அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள் போலிருந்தது. அந்த இரவு முழுவதும் நான் மாளவிகாவின் நிறத்தின் மீது கோபப்பட்டு கழித்தேன். எனக்கு ஏன் என் அம்மா ஒரு கருமையான நிறமுள்ள பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தார்? நான் சிவப்பாக இருந்தேன். என்னையும் மாளவிகாவையும் கடவுள்தான் உருவாக்கினார் என்பதை என் ஈகோவில் நான் மறந்து கொண்டிருந்தேன். நான் அவளது உருவாக்கத்தில் குறை சொல்லவில்லை. மாறாக என் விதியின் மீது எனக்கு கோபம் வந்தது.
அந்த இரவு எப்படியோ கடந்துவிட்டது. மாளவிகாவும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் மீண்டும் அறைக்குள் சென்றேன். அதன் பிறகு மாளவிகாவுடன் என் உறவு நன்றாக இல்லை. அவள் என்னிடம் பேசுவதில்லை, நானும் அவளிடம் பேசுவதில்லை. எங்கள் வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருந்தது. அவள் என் எல்லா வேலைகளையும் செய்தாள், அமைதியாக இருந்தாள். என் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்வாள். அவள் என்னிடம் எந்த குறையும் சொன்னதில்லை. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து பல நாட்கள் கடந்துவிட்டன. பிறகு ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு அறைக்குள் சென்றபோது எதிரே இருந்த காட்சியைக் கண்டு என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்தது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் மாளவிகா தன் கைகளில் பொறாமை ஒரு மனிதனை விழுங்கிவிடும். இதை நான் புத்தகங்களில் மட்டுமே படித்திருக்கிறேன். மேலும் பொறாமை கொண்டவர்கள் நம்முடைய சொந்த உறவுகளாகத்தான் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மேலும் நான் அதை என் கண்களால் பார்த்ததும் இல்லை. ஏனென்றால் நான் இது போன்ற விஷயங்களை நம்பவில்லை. நான் ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்போதும் என் வேலையில் கவனம் செலுத்தி என் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தேன். ஒரு மனிதன் தன் விதியை தானே உருவாக்கி கொள்கிறான் என்று நம்பினேன். என் சிந்தனைக்கு ஏற்ப என் விதியையும் உருவாக்கி கொண்டேன். நான் நன்றாக படித்தேன். எப்போதும் என்னை ஆரோக்கியமாகவும் சரியாகவும் வைத்திருந்தேன். அனைவரும் என்னை புகழ்ந்தனர். அனைவரும் என் நல்ல குணங்களை பாராட்டினர். ஏனென்றால் என் குடும்பத்திலேயே நான் மிகவும் திறமையானவனாகவும் படித்தவனாகவும் மிகவும் அழகானவனாகவும் இருந்தேன். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நல்ல கல்வியும் அளவில்லாத அறிவும் இருந்தும் எனக்கு 40 வயதாகிவிட்டது. ஆனால் நான் இன்னும் திருமணமாகாதவனாக இருந்தேன். என் வயதில் உள்ள மற்ற எல்லா பையன்களுக்கும் திருமணமாகிவிட்டது. மாறாக அவர்கள் இப்போது 2-3 குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டனர். திருமணத்திற்கு பிறகு அவர்களின் எதிர்காலமும் நன்றாக அமைந்துவிட்டது. ஆனால் நான் இன்னும் திருமணமாகாதவனாக இருந்தேன். எனக்கு இணையாக நடந்து வரும் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் விதி உண்மையிலேயே என் மீது கோபமாக இருந்ததா அல்லது என் விதியில்தான் குறை இருந்ததா என்று தெரியவில்லை. எந்த காரணமும் இல்லாமல் திருமணத்தில் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்தது. இவை அனைத்தும் எனக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. வெற்றியை மட்டுமே பார்த்த ஒரு பையனை அனைவரும் மறுத்துவிட்டனர். இந்த விஷயத்தை என்னால் மட்டுமில்லை, யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போது நான் தைரியத்தை இழக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது என்று நினைத்தேன். நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்தேன். ஆனால் அம்மா மற்றும் சகோதரிகளின் வற்புறுத்தலால் நான் மீண்டும் ஒரு புதிய உறவுக்கு தயாராகி விடுவேன். என் அம்மா எனக்கு தைரியம் கொடுப்பார். மகனே, கவலைப்படாதே. பார், உன் மனைவி எல்லோரும் பார்த்து பேசும் ஒருத்தியாக இருப்பாள் என்று கூறுவார். உனக்கு சீக்கிரம் திருமண பந்தம் அமையும், அது உடனடியாக நடக்கும், உனக்கே தெரியாது என்பார். ஆனால் எனக்கு அப்படி எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. அம்மா எப்போதும் தன் மகனின் விதியில் ஒரு இளவரசி இருக்கிறாள் என்று கூறுவார். அதனால்தான் இவ்வளவு நேரமாகிறது என்றும் ஒரு நாள் அவள் என் மகனை சந்திப்பாள் என்றும் அதன் மூலம் உன் முழு வாழ்க்கையும் மாறும் என்றும் கூறுவார். என் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்றுதான் நானும் விரும்பினேன். என் இளவரசி என் வாழ்க்கையில் விரைவில் வர வேண்டும் என்றும் விரும்பினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அம்மாவின் பேச்சை கேட்ட பொழுதெல்லாம் என் முகத்தில் ஒரு புன்னகை மட்டுமே இருக்கும். என் மனதில் இருந்த வலியை அடுத்தவர் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. நான் அம்மாவின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உடைக்க விரும்பவில்லை. ஒரு நாள் என் சகோதரி என்னிடம் வந்து, அண்ணா, அம்மா சீக்கிரம் தயாராக சொல்கிறார், உன்னை பார்க்க ஒரு உறவினர் வருகிறார்கள் என்றார். இப்போது நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். இத்தனை நாட்களாக என்னை பார்க்க எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கும் உறவு உறுதியாகவில்லை. ஆனால் நான் என் சகோதரி மற்றும் அம்மாவின் பேச்சை கேட்டு மீண்டும் தயாராகி விருந்தினர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்தேன். அவர்களுக்கு என்னை பார்த்ததும் பிடித்தது பெரிய ஆச்சரியமில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் அப்படித்தான் நடந்து வந்தது. பெண் வீட்டார் என்னை பார்க்க வரும்போது அவர்களுக்கு என் வேலையும் பிடித்திருந்தது, என் வீடும் பிடித்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் என்னை மிகவும் விரும்பினர். ஏன் விரும்ப மாட்டார்கள்? நான் படித்தவன், நல்ல தோற்றம் கொண்டவன். விருந்தினர்கள் வருவார்கள், என்னை பிடிக்கும். ஆனால் வீட்டிற்கு திரும்பி சென்று தங்கள் மகளை காண்பிக்கும் நேரம் வரும்போது அவர்கள் உறவை மறுத்து விடுவார்கள். யாரும் தங்கள் மகளை எனக்கு கொடுக்க தயாராக இல்லை. என்ன காரணம்? என்னிடம் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் என்ன குறை இருந்தது? இதனால் எனக்கு இப்படி நடந்தது. இந்த விஷயத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த முறையும் அப்படித்தான் நடந்தது. ஒரு நாள் என் அத்தை வீட்டிற்கு வந்தார். என்னை தனியாக ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார். நிரஞ்சன் மகனே, என் பேச்சை கவனமாக கேள். நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீ உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதை உறுதியாக்கிக்கொள். ஏனென்றால் நீ கேட்டால் வருத்தப்படுவாய். நான் அத்தகைய உண்மையை உனக்கு சொல்லப் போகிறேன். நீ உன் மனதை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். மகனே, மேலும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள உன் அம்மா... அட அர்ச்சனா, நீ எப்போது வந்தாய் என்று அம்மா அத்தையை பார்த்து பேசினார். இப்போதுதான் வந்தேன் நிர்மலா. என் அத்தை தன் பேச்சை முடிக்கவில்லை. அவர் பேச்சை பாதையிலேயே நிறுத்திவிட்டார்.
அவர் என்னுடன் பேசிக் கொண்டிருந்த போதே என் அம்மா அறைக்குள் நுழைந்தார். அம்மாவை பார்த்ததும் அத்தை மௌனமாகிவிட்டார். மாறாக அம்மாவை பார்த்ததும் அவரது முகம் உடனடியாக வெளிரி போனது. என் அத்தை எப்போதாவது தான் எங்கள் வீட்டிற்கு வருவார். இதற்கு காரணம் அவர் என் முதல் மற்றும் சொந்த அம்மாவின் சொந்த அண்ணனின் மனைவி. இப்போது இருக்கும் என் அம்மா என் இரண்டாவது அம்மா. என் இரண்டாவது அம்மா ஒருபோதும் என் அத்தையை கவனித்துக் கொள்வதில் எந்த குறையும் வைத்ததில்லை. அம்மாவில் எந்த குறையும் இல்லை. அவர் என் அப்பாவின் இரண்டாவது மனைவி என்றாலும் எப்போதும் என் சொந்த தாயை விட அதிகமாகவே என்னிடம் அன்பு காட்டினார். ஆனால் என்ன காரணத்தாலோ என் அத்தை எங்கள் வீட்டிற்கு வருவதில்லை. எனக்கு 10 வயது இருக்கும் போதே என் சொந்த அம்மா என்னை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். அம்மாவும் அப்பாவும் என்னை விடுதியில் சேர்த்திருந்தனர். நான் நன்றாக படிப்பேன். அவர்கள் பெயரை புகழடைய செய்வேன். பெற்றோர்களிடமிருந்து விலகி இருந்தால் என்னுள் திறமை வரும் என்று அவர்கள் நம்பினர். அதுபோலவே நடந்தது. பிறகு ஒரு நாள் என் அம்மா இந்த உலகில் இல்லை என்று எனக்கு தெரிய வந்தது. அதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் முன்பே விடுதியில் இருந்தேன். என் அம்மாவின் மரண செய்தியை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அவரது மரணம் எப்படி நடந்தது என்று எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு சில நொடிகளில் என் உலகம் மொத்தமும் சிதைந்து விட்டது என்று மட்டுமே எனக்கு தெரியும். ஆனால் சில மாதங்கள் கழித்து என் அப்பா என் அம்மாவின் தோழி நிர்மலா ஆண்டியை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர் வந்தவுடன் என்னிடம் மிகுந்த பாசத்தை காட்டினார். மகனே, நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நான் உன்னிடம் பாசத்தை காட்டுவதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். உனக்கு அம்மா இல்லாத குறையை நீக்கி விடுவேன் என்றார். அவரது நடத்தை என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தது. நானும் அவரிடம் ஈர்க்கப்பட்டேன். மெதுவாக என் அம்மாவை மறந்தேன். அவர் என்னை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர் அப்பாவிடம் நிரஞ்சனை விடுதிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுவார். அவன் இப்போது நம்முடன் இருப்பான். நான் அவனை நன்றாக கவனித்துக் கொள்வேன். விடுதியில் தங்கி தங்கி இவன் நோய்வாய்ப்பட்டு விடப் போகிறான். படிக்க வேண்டிய குழந்தைகள் வீட்டிலிருந்தும் படிக்கலாம் என்றார். என் இரண்டாவது அம்மா என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். அவர் எனக்கு மிகவும் சிறந்தவராக நிரூபிக்கப்பட்டார். மேலும் அவர் எனக்காக பரிந்து பேசியும் வந்தார். பலமுறை அவர் என்னை அப்பாவிடமிருந்து காப்பாற்றியுள்ளார். என்னால் ஏதாவது தவறு நடந்தால் அப்பா என்னை கண்டிப்பார். அப்போது அம்மா, ஏன் அவனை திட்டுகிறீர்கள் என்று அப்பாவிடம் கோபப்படுவார். நான் இப்போது அம்மாவின் செல்ல பிள்ளையாகிவிட்டேன். அவர் எங்கிருந்துமே என் மாற்றாந்தாய் போல் தெரியவில்லை. ஆனால் என் சொந்த அத்தை ஏன் அவர் மீது இவ்வளவு வெறுப்பை வைத்திருந்தார் என்று எனக்கு ஒருபோதும் தெரியவில்லை. நான் எப்போதாவது அத்தையிடம் இதை பற்றி கேட்டால் அவர் மௌனமாகி விடுவார். ஏனென்றால் என் அம்மா இவ்வளவு நல்லவராக இருந்தும் அவர் ஏன் எப்போதும் வெறுப்புடன் நடந்து கொள்கிறார் என்று நான் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஏன் அத்தை எப்போதும் அம்மா மீது கோபமாக இருக்கிறார்? அம்மா என் அத்தையின் சொந்த அண்ணி இல்லை என்றாலும் அவரிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அர்ச்சனா என்ற மகளும் பிறந்தாள். அவள் என் மிகவும் பிரியமான சகோதரி. என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார். நான் என் மாற்றாந்தாய் சகோதரி என்று அம்மா அவளிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக அவள் தன்னை சொந்த அண்ணனாகவே நினைக்கிறார். நானும் எப்போதும் அவளிடம் அண்ணனைப் போலவே நடந்து கொள்கிறேன். காலம் இப்படியே கடந்து போனது. என்றும் எனக்காக ஒரு உறவு வீட்டிற்கு வந்தது. நான் மிகவும் சோகமாக இருந்தேன். சோர்வடைந்து விட்டேன். மேலும் என் வயதும் கூடிக்கொண்டே வந்தது. அர்ச்சனா என்னை விட சரியாக 12 வயது இளையவள். அவளுக்கும் இப்போது 28 வயதாகிவிட்டது. திருமணத்தின் மீது எனக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. நான் எப்போதும் எரிச்சலுடன் இருக்க ஆரம்பித்தேன். அம்மா வந்து என்னிடம், மகனே, உனக்காக வந்துள்ள பெண் மிகவும் அழகாக இருக்கிறார், படித்திருக்கிறார். மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு வயது மிக குறைவு என்று சொன்னார். நான் அம்மாவிடம், நீங்கள் இந்த உறவினர்களிடம் என் புகைப்படத்தை முன்பே காட்டினீர்களா? அவர்களுக்கு என்னை பிடித்து விட்டதா என்று கேட்டேன். என் அம்மா என் மீது திருஷ்டி கழிக்க ஆரம்பித்தார். மகனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என் மகன் லட்சத்தில் ஒருவன். இவர்களில் பார்வையில் தான் சரியில்லை. என் மகனை பிடிக்கவில்லை என்றார். ஆனால் நான் அம்மாவின் பேச்சால் கவரப்படவில்லை. ஏனென்றால் நான் யாருக்கும் பிடிக்காமல் போனது ஒருபோதும் நடந்ததில்லை. நான் எப்போதும் அனைவருக்கும் பிடித்து விடுவேன். பெண் வீட்டார் என்னை பார்த்து பிடித்து விட்டதாக சொல்லி சென்று விடுவார்கள். என் தோற்றம், படிப்பு ஆகியவற்றால் நான் நிராகரிக்கப்பட்டது ஒருபோதும் நடந்ததில்லை. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இன்று வரை புரியவில்லை. பெண் வீட்டார் எங்கள் வீட்டிலிருந்து தங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் அவர்களுக்கு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை. என்னை பிடித்திருந்தும் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து விடுவார்கள். நான் அம்மாவிடம், அம்மா, இந்த முறை நான் உங்களுடன் பெண் வீட்டிற்கு செல்வேன். நானே என் உறவை பார்ப்பேன். எனக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தால் நான் இந்த உறவுக்கு சம்மதிப்பேன். உறவை பார்ப்பேன். நான் உங்களுடன் பெண் வீட்டாருடன் செல்வேன் என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு அம்மா உடனடியாக ஆச்சரியப்பட்டார். இல்லை மகனே, இதெல்லாம் சரியாக இருக்காது. எல்லோரும் தங்கள் மகளை உனக்கு முன் நிறுத்த மாட்டார்கள் அல்லவா என்றார்.
ஆனால் நான் இந்த முறை பிடிவாதமாக இருந்தேன். அம்மா என் பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அம்மாவின் முகம் மாறிப்போயிருந்தது. அவர் கவலைப்படுவதை பார்த்தபோது நான், அம்மா என்ன ஆனது, ஏன் என் பேச்சால் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் பதட்டத்துடன், இல்லை மகனே, அப்படி ஒன்றுமில்லை, நான் எங்கே கவலைப்படுகிறேன் என்று தடுமாற்றத்துடன் கூறினார். நான், சரி, அப்படியானால் நீங்கள் ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள் என்றேன். அம்மா, நிரஞ்சன் மகனே, நீ என்ன பேசுகிறாய்? இன்று வீட்டிற்கு வந்த உன் அத்தை மீண்டும் உன் மனதை குழப்பிவிட்டால் போல இருக்கிறது. அவள் இதற்காகத்தான் வருகிறாள் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை முகத்தை பார்த்தேன். ஏனென்றால் நான் இதை நகைச்சுவையாகத்தான் சொன்னேன். அப்படி எதுவும் இல்லை. அத்தை என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான், அம்மா, அத்தை ஏன் என்னை உங்களுக்கு எதிராக தூண்டிவிட வேண்டும் என்றேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் இதற்கு முன் அம்மா என்னிடம் இதை போல பேசியதில்லை. ஆனால் நான் மௌனமாகிவிட்டேன். ஒருவேளை நான் புரிந்து கொள்வதில் தவறு செய்கிறேனோ என்று நினைக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என் மனம் குழப்பமாக இருந்தது. சிறிது நேரத்தில் நான் உட்பட அனைவரும் கிளம்பி பெண் வீட்டை சென்றடைந்தோம். குறைந்தபட்சம் பெண் வீட்டார் என்னை நேரில் பார்த்து விட்டார்கள் என்று எனக்கு ஆறுதலாக இருந்தது. இப்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அம்மாவுக்கு ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. ஒரு விசித்திரமான சலசலப்பு இருந்தது. அவரது கவலையை பார்த்து நான் மீண்டும் அவரிடம் கேள்வி கேட்டேன். அம்மா, உண்மையில் என்ன விஷயம்? உங்கள் உடல்நிலை சரியில்லையா? நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியின்மையாக இருக்கிறீர்கள்? இந்த உறவில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? உங்களுக்கு அந்த பெண் பிடிக்கவில்லையா என்று கேட்டேன். நான் இந்த விஷயங்களை அம்மாவிடம் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள், படுத்திருக்கிறாள் என்று எனக்கே தெரியும். எனக்கு அவளை பிடித்துவிட்டது. அவளது குடும்பத்தார்களும் என்னை விரும்பினர். இப்போது அம்மாவின் மறுப்பு நியாயமானதாக இல்லை. ஆனால் நான் அம்மாவின் நிலையை தெரிந்து கொள்ள விரும்பினேன். அம்மா, இல்லை இல்லை மகனே, அப்படி ஒன்றுமில்லை. எனக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்துள்ளது. பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள், உனக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பாள் என்றார். அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் என் முகத்தில் புன்னகை வந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் இந்த செய்தியை முதலில் அத்தைக்கு போன் செய்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த செய்தியை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் அங்கே அமர்ந்திருந்த போதே திருமண தேதியையும் உறுதி செய்தோம். ஏனென்றால் பையனும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து விட்டோம். எங்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பிடித்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் குடும்பமும் சம்மதித்தது. மேலும் வீட்டினருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு இந்த விஷயத்தில் ஏன் தாமதம்? ஆனால் பேச்சுவார்த்தை முன்னேற அம்மா ஏதோ ஒரு சாக்கு சொல்லி பேச்சை முடிக்க விரும்பினார். சில சமயங்களில் நாங்கள் வீட்டிற்கு சென்று எங்கள் இறுதி முடிவை உங்களுக்கு சொல்கிறோம் என்று கூறுவார். சில சமயங்களில் திருமணத்திற்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று கூறுவார். சில சமயங்களில் சிரிப்புடன், நாங்கள் எங்கள் மகனுக்கு இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய விரும்பவில்லை, எங்களுக்கு சிறிது நேரம் தேவை, நாங்கள் ஏற்பாடுகளும் செய்ய வேண்டுமே என்று கூறுவார். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் அம்மாவை தடுத்து, அம்மா, இந்த விஷயங்கள் அவ்வளவு பெரியவை அல்ல, நான் மேலும் தாமதிக்க முடியாது என்று கூறினேன். நான் அம்மாவிடம் பல முறை புரிய வைக்க முயற்சி செய்தேன். அம்மா என்னிடம், நிரஞ்சன், என் கூட ஒரு ஓரமாக வா, நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எந்த விஷயத்தை பற்றி பெண் வீட்டிலேயே பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? நாங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு பேசலாமே. நான் அம்மாவின் பேச்சை கேட்டு அவரிடம் சென்றேன். அம்மா, நிரஞ்சன், உன் மனம் சரியாக இருக்கிறதா? இங்கு நீ என்ன மாதிரியான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய்? இரண்டு குடும்பங்களுக்கும் சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் சிறிது நேரம் கொடு. அப்போதுதான் உன் திருமணம் பற்றி முடிவு எடுக்கப்படும் அல்லவா? மேலும் இவ்வளவு அவசரம் ஏன்? பெண் வீட்டாருக்கு திருமணத்திற்காகவும் சீதனத்திற்காகவும் திருமண மண்டபத்திற்காகவும் நேரம் தேவைப்படும். அவர்களுக்கும் தங்கள் மகளை பற்றி சில கனவுகள் இருக்கும். மகளின் சில ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். நாமும் அவர்களுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கும் ஷாப்பிங் செய்ய வேண்டும், நிறைய வேலைகள் உள்ளன. நாமும் தயாராக வேண்டும் அல்லவா? உனக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நீ இந்த விஷயத்தில் பேசாதே. இவை பெரியவர்களின் விஷயங்கள், பெரியவர்களிடமே விட்டுவிட வேண்டும். உனக்கு திருமணம் மட்டும் நடந்தால் போதும் அல்லவா? உனக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது என்றார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். என் அம்மாவிடம், அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது, இன்று திருமண தேதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றேன். அம்மா தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார். ஆனால் என் பிடிவாதத்தின் முன் அவர் சரணடைய வேண்டியிருந்தது. அவர் பெண் வீட்டாருடன் பேசினார். அவர்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் முதல் சந்திப்பிலேயே உறவை உறுதி செய்தனர். ஏனென்றால் அவர்கள் பண விஷயத்தில் எங்களை விட பணக்காரர்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கவலையற்றவனாகவும் இருந்தேன். வீட்டிற்கு வந்ததும் நான் முதலில் அத்தைக்கு தொலைபேசி செய்து எல்லாவற்றையும் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்.
நிரஞ்சன், உண்மையிலேயே உன் அம்மாவுக்கு இந்த உறவு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். அப்போது திடீரென என் வாயிலிருந்து, அம்மா இந்த உறவை தள்ளி போடத்தான் விரும்பினார், ஆனால் என் பிடிவாதத்தின் முன் அவர் சரணடைய வேண்டியிருந்தது என்ற வார்த்தைகள் வெளிவந்தன. அப்போது என் அத்தை சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். உன் அம்மா எப்படி திடீரென உறவுக்கு சம்மதித்தார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடவுள் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். உன் அம்மாவுக்கு பொறுமையை கொடுப்பார் என்றார். அத்தையின் வார்த்தைகளும் அவரது தோணியும் ஒத்துப்போகவில்லை. அவரது தோணியில் ஒரு நக்கல் இருந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் ஏன் இப்படி சொல்கிறார்? நான் அத்தையிடம், நீங்கள் என்னை தாக்கி பேசுகிறீர்களா என்றேன். அப்போது அவர், இல்லை இல்லை, நீ சிறிது நேரம் காத்திரு, பிறகு உண்மை உனக்கு தானாகவே தெரியும். ஒருவேளை உனக்கு இன்னும் சில சோதனைகள் பாக்கி இருக்கலாம் என்றார். எனக்கு அந்த வார்த்தைகள் கவலை அளித்தன. நான் அத்தையிடம், நீங்கள் ஏன் வெளிப்படையாக பேச மறுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், நான் வெளிப்படையாக பேசினால் நீ நம்ப மாட்டாய், அதனால் நான் காலத்தின் கைகளில் விடுகிறேன். நீ என் நாத்தனாரின் கடைசி நினைவு சின்னம். உனக்கு ஏதாவது கெட்டது நடப்பதை நான் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் இப்போது உன் மனம் உன் அம்மாவின் கைகளில் உள்ளது. நான் உனக்கு ஏதாவது சொன்னாலோ அல்லது புரிய வைத்தாலோ நான் உன்னை உன் அம்மாவிற்கு எதிராக தூண்டிவிடுவதாகத்தான் நீ நினைப்பாய். ஆனால் உண்மை மிகவும் பயங்கரமானது. மகனே, ஒருவேளை நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நான் உன் மனதுடன் விளையாட விரும்பவில்லை. உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. இதனால் தான் நான் உன்னை உன் போக்கிலேயே விட்டு விடுகிறேன் என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு அத்தை மறுமுனையில் போனை துண்டித்து விட்டார். நான் வெறுமையான கண்களால் மொபைலை பார்த்து கொண்டிருந்தேன். அத்தை என்னிடம் சொல்ல விரும்பிய விஷயம் என்ன, அவரது நிர்பந்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எதனால் அவர் என்னிடம் சொல்ல முடியவில்லை. நான் என் எண்ணங்களில் மூழ்கி இருந்தேன். அப்போது என் அம்மா என் தோளில் கை வைத்தார். நான் திடுக்கிட்டேன். அவர், என்ன ஆனது? யாருடைய தொலைபேசி அழைப்பு? பெண் வீட்டார் உறவை மறுத்து விட்டார்களா என்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா ஏன் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார்? இந்த விஷயம் அம்மாவுக்கு பொருத்தமாக இல்லை. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். அமைதியாக என் அறைக்கு சென்றேன். என் மனம் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இது ஒரு புதிரை போல இருந்தது. அது என் வழக்கமாகிவிட்டது, வாழ்க்கையாகிவிட்டது. மேலும் இந்த புதிரை தீர்ப்பதுதான் என் உண்மையான நோக்கம். ஒருவேளை நான் இந்த புதிரை தீர்ப்பதற்காகத்தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்த நாள் காலை நான் கண் விழித்த போது என் அம்மா என் சகோதரியுடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் அம்மாவிடம் சென்று அமர்ந்தேன். அவர் உடனடியாக மௌனமாகிவிட்டார். நான் அமைதியாக காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது என் சகோதரியை பார்த்தேன். அவள் கண்ணசைவு மூலமாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் நான் அதை புறக்கணித்து அமைதியாக காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து அம்மா தன் குரலை சிறுமி, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றார். நான் காலை உணவை சாப்பிடும்போதே தலையசைத்து பேச அனுமதி அளித்தேன். அம்மா, உறவினர்கள் மறுத்து விட்டார்கள் என்றார். அப்போது என் தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டது. நான் சத்தமாக இரும்ப ஆரம்பித்தேன். என் சகோதரி வேகமாக தண்ணீர் குவளையை கொடுத்தாள். அப்போதுதான் எனக்கு சிறிது நினைவு வந்தது. நான் நம்ப முடியாமல் அம்மாவை பார்த்தேன். அவர் கவலையற்றவராக இருந்தார். அவரது முகத்தில் எந்த கவலையும் இல்லை. நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, இப்போது இந்த உறவில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் ஏன் மறுத்து விட்டார்கள்? நேற்று வரை எல்லோரும் சம்மதித்தார்களே என்றேன். நான் அம்மாவை விசித்திரமான பார்வையில் பார்த்தபோது அவர் உடனடியாக பதட்டமடைந்தார். மகனே, எனக்கு எப்படி தெரியும்? அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் என்னிடம் எந்த காரணத்தையும் சொல்லவில்லை. திடீரென்று எங்களுக்கு இந்த உறவு பிடிக்கவில்லை என்று கூறினர். நான் உன்னிடம் முன்பே சொன்னேன், அவர்களுக்கு சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் சிறிது நேரம் கொடு என்று. ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. பெண் வீட்டாருக்கு நேரம் தேவைப்படும் என்றார். ஆனால் இது ஒரு காரணம் இல்லை என்று எனக்கு தெரியும். உண்மையில் உறவை மறுப்பதற்கான காரணம் என்ன? உண்மையான விஷயம் என்ன? நான் காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பினேன். நேற்று வரை எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் அடுத்த நாளே அவர்கள் எந்த காரணமும் சொல்லாமல் மறுத்து என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டனர். நான் இந்த குழப்பத்தில் இருந்தபோது என் மொபைல் ஒலித்தது. நான் எழுந்து மொபைலை எடுத்தேன். மொபைலை பார்த்தபோது அறிமுகமல்லாத எண்ணிலிருந்து வீடியோ அனுப்பப்பட்டிருந்தது. நான் அந்த வீடியோவை புறக்கணித்து எழுந்து அறைக்கு சென்றேன். என் தலை மிகவும் வலித்தது. இந்த உறவை மறுத்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது மொபைல் மீண்டும் ஒலித்தது. நான் அலட்சியமாக மொபைலை பார்த்தேன். அதில் இன்னொரு வீடியோ அனுப்பப்பட்டிருந்தது. நான் அந்த வீடியோவை இயக்கிய போது என் காலடியில் இருந்த நிலைமையை சரிந்து போனது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் அதில் என் புகைப்படத்துடன் தவறான செயல்களை செய்வது போன்ற வீடியோ உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் பையனின் முகத்தில் என் புகைப்படமும் பெண்ணின் முகத்தில் யாரோ ஒரு பெண்ணின் புகைப்படமும் இருந்தது.
சமூக ஊடகங்கள் மிகவும் முன்னேறியுள்ளன என்று எனக்கு தெரியும். இந்த நாட்களில் மக்கள் சமூக ஊடகங்களில் பழைய காலத்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்க இதை போன்ற கேவலமான வீடியோக்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் என்னிடம் யாருக்கு என்ன பிரச்சனை? நான் எந்த தவறான செயலிலும் ஈடுபடவில்லை. இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் கவலையடைந்தேன். நான் உடனடியாக பெண் வீட்டாருக்கு தொலைபேசி செய்தேன். முதல் அழைப்பிலேயே அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். நான் 2 வரிகளில் பெண்ணின் தந்தையிடம் பேசினேன். நீங்கள் ஏன் இந்த உறவை மறுத்துவிட்டீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர், நாங்கள் உன் வீடியோவை பார்த்தோம், அதை நாங்கள் தான் உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். இது போன்ற வீடியோக்களை பார்த்த பிறகு யார் உங்களுக்கு தங்கள் மகளை கொடுக்க முடியும்? அதனால் நாங்கள் உறவை முடித்து விட்டோம். உன் போன்ற ஒருவனுடன் நாங்கள் எங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்றார். அவரது பேச்சை கேட்டு நான் துடித்து போனேன். அந்த வீடியோ என்னுடையது இல்லை. இந்த வீடியோவில் இருக்கும் பையன் நான் இல்லை. அங்கிள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ கிராபிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டது. என் முகம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. யார் என்னுடன் இந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து என்னை நம்புங்கள். நான் பொய் சொல்லவில்லை. நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை என்றேன். ஆனால் மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிறகு போன் துண்டிக்கப்பட்டது. இப்போது என் உறவு ஏன் எல்லா பக்கங்களிலும் மறுக்கப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொல்ல போகும்போது திடீரென அத்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றுக்கொண்டவுடன் அத்தை ஒரு வார்த்தையும் பேசாமல் என்னை திகைக்க வைக்க ஒரு வாக்கியத்தை சொன்னார். ஹலோ, உறவு மறுக்கப்பட்டு விட்டதா? எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் என்று. நிச்சயமாக இப்போது உனக்கு காரணமும் தெரிந்திருக்கும். இங்கு என்ன நடக்கிறது என்று அத்தைக்கு எப்படி தெரியும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் அத்தை தான் செய்கிறாரா? என் சந்தேகம் நேரடியாக அத்தையின் மீது தான் சென்றது. ஆனால் அவர் ஏன் என்னுடன் அப்படி செய்ய போகிறார்? அத்தை என் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். மறுமுனையில் போன் துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் ஆழமான குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டேன். என் வாழ்க்கையின் மீது எனக்கு இப்போது வெறுப்பு வர ஆரம்பித்தது. நான் ஒரு கவலையற்ற வாழ்க்கையை வாழ விரும்பினேன். ஆனால் என் விதியில் அமைதி என்பதே எழுதப்படவில்லை போல் இருந்தது. நான் நினைவு தெரிந்ததிலிருந்தே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசித்திரமாக உணர்ந்தேன். இப்போது என் குணத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். யார் எனக்கு மரியாதை கிடைக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள்? யார் என் வாழ்க்கை அமையக்கூடாது என்று விரும்புகிறார்கள்? யாருக்காவது என் சொத்து வேண்டுமா, அல்லது என் படிப்பு, என் அழகு ஆகியவற்றில் யாருக்காவது பிரச்சனை இருந்ததா? வேறு யாருக்கும் என்னிடம் என்ன வேலை? நிச்சயமாக இது யாரோ ஒருவர் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். என் வாழ்க்கையை சிரமப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போது என் அத்தையின் மீது எனக்கு வெறுப்பு வர ஆரம்பித்தது. ஒருவேளை அவர்தான் இதையெல்லாம் செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர் சொன்ன பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் மறுத்துவிட்டேன். அவர் என் ஒரே உறவினர், என் சொந்த அம்மாவின் அண்ணி. அதனால் என் திருமணம் அவரது விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என் வீட்டிலும் என் அம்மா இருந்தார். நான் அவரது விருப்பமான பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினேன். மேலும் நான் அத்தை சொன்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அம்மா மிகவும் வருத்தப்படுவார் என்று எனக்கு தெரியும். நான் அவர் இருக்கும்போது அத்தையின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று அவர் நினைப்பார். ஒருவேளை இதனால் தான் இப்போது அத்தை என்னிடம் பழிவாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அத்தைக்கு இது போன்ற வேலைகளை செய்ய எப்படி முடிந்தது என்று எனக்கு புரியவில்லை. யார் அவருக்கு துணை நிற்கிறார்கள்? நான் இதையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல விரும்பினேன். நான் அம்மாவிடம் சென்று எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். அம்மா என் பேச்சை கேட்டுக்கொண்டே ஆச்சரியப்பட்டார். அவர் என்னை பார்த்து, மகனே, இதெல்லாம் உன் அத்தை தான் செய்தார் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். நான் அம்மாவிடம், அம்மா, உறவினர்கள் மறுத்தவுடன் உடனடியாக அத்தை என்னை தொலைபேசியில் அழைத்தார். இதன் பொருள் என்ன? என் உறவு முறிந்துவிட்டது என்று அவருக்கு எப்படி தெரியும்? அதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் தற்செயலாக நடக்கவில்லை. நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது. நான் அதை கண்டுபிடித்தே தீருவேன். ஒரு நாள் எல்லா உண்மையும் நமக்கே தெரிய வரும் என்றேன். அத்தையும் இந்த விஷயத்தை தான் கூறுகிறார். இப்போது நான் யாரை நம்புவது? நான் எல்லாவற்றையும் புறக்கணித்து அறைக்கு சென்று விட்டேன். அப்போது எனக்கு என் நண்பனின் நினைவு வந்தது. அவன் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். நான் என் நண்பனை அழைத்து இந்த வேலைகள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் கூறினேன். அப்போது என் நண்பன், இந்த வேலைக்கு நிறைய பணம் செலவாகும், லட்சக்கணக்கில் என்றான். என் அத்தை அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் அவர் இதையெல்லாம் எப்படி செய்து கொண்டிருந்தார்? நாட்கள் இப்படித்தான் கடந்து போயின. பிறகு ஒரு நாள் அம்மா புன்னகையுடன் என்னிடம் வந்தார். அவர் கையில் இனிப்பு பெட்டி இருந்தது. இந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் அத்தையை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரது நடவடிக்கைகளில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. அது என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தி இருக்கலாம், அல்லது எனக்கு கெடுதல் செய்பவர் வேறு யாரும் இல்லை, அத்தை தான் என்பதற்கு ஆதாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரை அப்படிப்பட்ட எந்த ஆதாரமும் எனக்கு கிடைக்கவில்லை.
நான், அம்மா எனக்கு ஏன் இந்த இனிப்பை எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டேன். அப்போது அம்மா, மகனே என்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் உனக்கு திருமண உறவு உறுதியாக போகிறது. அதற்காகத்தான் இந்த இனிப்பை எடுத்து வந்தேன் என்றார். நான் நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன். அந்த பெண்ணுடன் என் உறவை நீங்கள் உறுதி செய்து விட்டீர்களா என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அம்மா, எனக்கு ஒரு பழைய தோழி இருந்தாள். நேற்று நான் அவளை சந்தித்தேன். பேச்சுவார்த்தையில் அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் திருமணமாகாதவள் என்று தெரிந்தது. நான் உடனடியாக அவளிடம் உன்னை பற்றி கூறினேன். அவள் உடனே சம்மதித்து விட்டாள். உன் மகனாக இருந்தால் நிச்சயம் நல்லவனாகத்தான் இருப்பார் என்று கூறினாள். பிறகு அவள் உடனே தன் மகளை காண்பித்தாள். அவளது மகளும் மிகவும் அழகாக இருந்தாள். அதனால் என்னால் சம்மதிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் தான் நான் சம்மதித்தேன். என் இந்த முடிவுக்கு நீ எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்றார். நான், ஆனால் அம்மா, நீங்கள் ஒரு முறையாவது என்னிடம் பெண்ணை காண்பித்திருக்கலாமே. அந்த பெண் எனக்கு பிடித்திருக்கிறாளா இல்லையா என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் என் வாழ்க்கையை எனக்கு பொருத்தமில்லாத ஒருவருடன் அல்ல, ஒரு நல்ல பெண்ணுடன் கழிக்க விரும்புகிறேன் என்றேன். அம்மா, மகனே, நீ என் பேச்சை நம்பு. அவள் உனக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பாள். பிறகு பார், உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் நன்றாக இருக்கும். எனக்கும் உன் அப்பாவுக்கும் இடையே இருந்ததைப் போல அந்த பெண் இந்த வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றுவாள் என்றார். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். என் மனதில் ஒரு விஷயம் வந்தது. அதை நான் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, அந்த பெண்ணுக்கு என் வீடியோவை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போது அம்மா சிரிக்க ஆரம்பித்தார். இல்லை மகனே, அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? நீ என் மகன் என்றும் உனக்கு திருமணமாகாததற்கு என்ன காரணம் என்று நான் அவளிடம் முன்பே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அப்போது அவளும் உங்கள் மகனுடன் யாரோ சதி செய்கிறார்கள் என்று கூறினாள் என்றார். நானும், ஆமாம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை, அப்படித்தான் இருக்கும் என்றேன். அம்மா, என் மகன் முற்றிலும் குற்றமற்றவன், அவனிடம் எந்த குறையும் இல்லை என்றார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. என்று என் சொந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை அவர் கூட எனக்காக இவ்வளவு செய்திருக்க மாட்டார். என் மாற்றாந்தாய் எனக்காக செய்து கொண்டிருந்தார். என் சொந்த அம்மாவின் அண்ணியான என் அத்தை என் எதிர்காலத்தை அழிக்க துணிந்திருந்தார். பிறகு சில நாட்களில் நான் சந்திக்காத பார்க்காத அந்த பெண்ணுடன் எனக்கு திருமணம் நடந்தது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் என் விருப்பப்படி எடுக்கும் பையனாக இருந்தேன். இன்று என் வாழ்க்கை துணையை கூட பார்க்காமல் எனக்கு திருமணம் நடந்தது. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு வந்தது. என் மனைவி இருப்பால், அவளுடன் நான் என் உலகில் எல்லா பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்வேன். அவளை என் தோழியாக வைத்திருப்பேன். அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். அவள் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்க மாட்டேன். இதெல்லாம் என் மனதில் நான் கண்டுகொண்டிருந்த கனவுகள். அப்போது மணமகள் வந்துவிட்டாள் என்ற சத்தம் கேட்டது. அப்போது என் பார்வை எதிரே வந்த அழகான உடையில் அலங்கரிக்கப்பட்ட பெண்ணின் மீது விழுந்தது. ஆனால் இது என்ன? அவள் பழைய காலத்து பெண்களைப் போல தன் முகத்தை முக்காட்டால் மூடியிருந்தாள். அம்மா என் அருகில் நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தார். நான் அவர் கையை உறுதியாக பிடித்து, அம்மா, இவள் ஏன் தன் முகத்தை முக்காடு போட்டிருக்கிறாள்? இந்த காலத்து பெண்கள் யாரும் முக்காடு போடுவதில்லை என்றேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான குழப்பம் இருந்தது. ஏன் இந்த காலத்து பெண்கள் அப்படி செய்வதில்லையே? இவளுக்கு எந்த ஆசையும் இல்லையா? பல கேள்விகள் என் மனதில் பிறந்தன. அப்போது எப்போதும் அவள் என் அருகில் அமர்ந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா என்னை தட்டி, மகனே, சடங்கை ஆரம்பி என்று சொன்னபோதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அம்மாவை பார்க்க ஆரம்பித்தேன். என் மனம் வேலை செய்யவில்லை. இங்கும் அங்கும் உள்ள எண்ணங்களை என் மனதில் சுற்றி கொண்டிருந்தன. எல்லா சடங்குகளும் எப்போது முடிந்தது, எப்போது எங்களுடைய திருமணம் நடந்தது என்று தெரியவில்லை. அம்மா, மகனே, மருமகளை காரில் ஏற்றிவிடு, நாங்கள் வேறொரு காரில் வருகிறோம் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மீண்டும் நினைவு உலகத்திற்கு வந்தேன். காரின் கதவை திறந்து அவளை உட்காரச் சொன்னேன். நான் அவளது கைகளையும் கால்களையும் பார்த்தேன். அதன் நிறம் எனக்கு கருமையாக தெரிந்தது. என் கண்கள் சில நொடிகள் அவளது கை கால்கள் மீதே நிலைத்திருந்தன. ஆனால் அதில் அடர்த்தியான மருந்தாணி பூசப்பட்டிருந்தது. அதனால் மருந்தாணியின் நிறத்தால் தான் கைகளின் நிறம் எவ்வளவு மோசமாக தெரிகிறது என்று நினைத்தேன். வீட்டிற்கு வந்தேன். என் மனைவியின் முக்காட்டை நான் விலக்கியவுடன் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் அவளது நிறம் முற்றிலும் கருப்பாக இருந்தது. அம்மா இவளைத்தான் எனக்காக தேர்ந்தெடுத்தாரா? என்னால் சில நொடிகள் சுவாசிக்க கூட முடியவில்லை. பிறகு அவளை அறையில் தனியாக விட்டு அறையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். சில நாட்கள் இப்படியே கடந்து போயின. என்னால் மாளவிகாவுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. அவள் ஏதாவது சொன்னால் நான் அலட்சியமாக பதிலளிப்பேன். அவள் பலமுறை என்னிடம் குறை கூறியிருந்தாள். ஆனால் நான் அவள் பேச்சில் கவனம் செலுத்தவில்லை. எல்லா நேரமும் என் வேலைகளில் மூழ்கி இருந்தேன். தெருக்களில் சுற்றி திரிந்தேன். திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு நரகம் போலாகிவிட்டது. என் அத்தை அடிக்கடி என்னை சந்திக்க விரும்பினார். ஆனால் நான் அவரை சந்திக்க மறுத்துவிட்டேன்.
நான் என் எதிரிகளை சந்திப்பது சரியில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினேன். என் அத்தை என் பேச்சை கேட்டு எப்போதும் சிரிப்பார். ஒரு நாள் வரும், அப்போது உனக்கு உண்மை தெரியும் என்பார். அத்தையின் கூறி யாருடையது என்று எனக்கு தெரியவில்லை. திருமண நாளுக்கு பிறகு நான் அம்மாவிடமும் கூட பேசுவதை குறைத்து கொண்டேன். நான் அவரிடம் என்ன பேசுவேன்? ஒருவேளை அவர் எனக்காக நல்லதுதான் நினைத்திருக்கலாம். ஆனால் எனக்குத்தான் அந்த பெண்ணை பிடிக்கவில்லை, என் வாழ்க்கை துணையாகவும் இல்லை. ஆனால் ஒருவேளை நான் கடவுளிடமிருந்து மிகவும் விலகி இருந்தேன். மேலும் அவர் செய்த கருணையை புரிந்து கொள்ளவில்லை. அவர் எனக்கு ஒரு விசுவாசமான மனைவியை கொடுத்திருந்தார். ஆனால் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. ஒரு நாள் நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். அங்கே எல்லா இடங்களிலும் அமைதி நிலவியது. அம்மாவும் சகோதரிகளும் எங்கே போயிருந்தார்கள் என்று தெரியவில்லை. அப்போது நான் அறைக்கு சென்றேன். என் மனைவி எதிரே நின்று தன் கைகளுக்கு கிரீம் தடவி கொண்டிருந்தாள். என் மனைவி தன்னை அழகாக காட்டிக்கொள்ள இந்த உக்திகளை கையாள ஆரம்பித்திருக்கிறாள் என்று நினைத்தேன். நான் அவளது மனதை அவ்வளவு காயப்படுத்தி விட்டேனா? நான் என் மனைவியிடம், இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் என் பக்கம் பார்த்தவுடன் அவளது கண்களை பார்த்து நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் அவளது கண்கள் சிவப்பு நெருப்பை போல மாறியிருந்தன. ஒருவேளை அவள் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தால் போலிருந்தது. நான், இதெல்லாம் என்ன செய்கிறாய்? இதையெல்லாம் உனக்கு யார் செய்ய சொன்னது என்று கேட்டேன். அவள், அத்தைதான் நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் என் நிறத்தை வெள்ளையாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றாள். நான் நம்ப முடியாமல் என் மனைவியை பார்த்தேன். உண்மையிலேயே அது சாத்தியமில்லை. அம்மா ஏன் அப்படி சொல்வார்? நீ ஏன் இவ்வளவு பொய் சொல்கிறாய் என்றேன். அவள், இல்லை, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். அத்தை அப்படித்தான் சொன்னார்கள் என்றாள். நான், அம்மா அப்படி சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்தான் உன்னை விரும்பி அழைத்து வந்தார் என்றேன். என் பேச்சால் அவள் இன்னும் கவலைப்பட்டாள். விரைவாக கதவுக்கு வெளியே பார்த்தாள். அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு அவள் விரைவாக கதவை மூடி என் முன் கைகளை கூப்பி, கடவுளுக்காக நான் உங்கள் மனைவி, என் மரியாதையை காப்பாற்றுங்கள், என் மரியாதை ஆபத்தில் உள்ளது என்றாள். நான் என் கண்களை சுருக்கி என் மனைவியை பார்த்து, நீ என்ன பேசுகிறாய்? உனக்கு என்ன ஆச்சு? உன் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டேன். அப்போது அவள் அழ ஆரம்பித்தாள். உங்கள் அம்மா ஒரு மோசமான பெண்மணி. அவர் உங்கள் எல்லா சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள உங்கள் திருமணத்தை என்னுடன் செய்து வைத்துள்ளார். மேலும் என்னை தவறான வேலைகள் செய்ய வைத்து பணம் சம்பாதிக்க முடியும். அவளது வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து கூட வரவில்லை. அதற்குள் கதவு திடீரென திறந்தது. அம்மா அறைக்குள் நுழைந்தார். மருமகளே, வா, நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். என் அறைக்கு வா என்றார். அம்மாவின் கோபம் இன்று மிகவும் ஆபத்தாக தெரிந்தது. அம்மா அவள் பேசியதை கேட்டுவிட்டாரா? அம்மாவுக்கு அவள் பேச்சின் மீது கோபம் வந்ததா, அல்லது வேறு ஏதாவது காரணமா? பல விஷயங்கள் என் மனதில் சுழன்றன. நான், அம்மா மாளவிகா எங்கும் வரமாட்டாள். நான் இப்போது அவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றேன். என்னிடம் பேச விடுங்கள். நான் மாளவிகாவை பார்த்து, ஆம், அப்படியானால் மாளவிகா, நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டேன். அவள் பயந்து ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவள் மௌனமாகிவிட்டாள். அவள் பேச்சை உடனடியாக மாற்றிவிட்டாள். அவளது முகம் முற்றிலும் வெளிரி போயிருந்தது. நான், பாரு மாளவிகா, நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள். என்ன நடந்தது என்று என்னிடம் சொல் என்றேன். ஆனால் என் மனைவி அமைதியாகிவிட்டாள். தன் தலையை குனிந்து கைகளை தேய்க்க ஆரம்பித்தாள். ஒருவேளை அது அவளது பழக்கமாக இருக்கலாம். அவள் பயப்படும் போது தன் கைகளை இப்படித்தான் தேய்ப்பாள். அம்மா அறையிலிருந்து சென்று விட்டார். ஆனால் அம்மாவின் கண்களில் ஒரு விசித்திரமான கோபம் இருந்தது. அம்மா சென்ற பிறகு நான் மீண்டும் என் மனைவியுடன் பேச முயன்றேன். ஆனால் அவள் அமைதியாக அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். பல நாட்கள் இப்படியே கடந்து போயின. ஒரு நாள் இரவு நான் அம்மாவிடம் ஏதோ பேச வேண்டியிருந்தது. அப்போது நான் அவரது அறைக்குள் செல்ல போகையில் உள்ளே இருந்து வந்த சத்தங்கள் என்னை வாசலிலேயே நிற்கும்படி கட்டாயப்படுத்தின. உள்ளே இருந்து சத்தம் வர வர என் இதய துடிப்பு வேகமாகியது. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. ஆச்சரியத்திலும் நம்ப முடியாத தன்மையிலும் என் கண்கள் விரிந்து போயின. என் முகத்தில் சிறிய சிறிய வியர்வை துளிகள் வலிய ஆரம்பித்தன. இல்லை, இது நடக்கவே முடியாது. இது சாத்தியமில்லை. அம்மா என்னுடன் எப்படி அப்படி செய்ய முடியும்? அவர், நீ அறைக்குள் என்ன உளறி கொண்டிருந்தாய்? மாளவிகா, என் மகனை எனக்கு எதிராக தூண்ட முயற்சிக்கிறாயா? நீ அவனிடம் உண்மையை சொல்ல போகிறாயா? நீ அப்படி ஏதாவது செய்தால் நான் உன் வீட்டாரை இந்த உலகத்திலிருந்து அனுப்பி விடுவேன். நீ பார்த்து கொண்டே இருப்பாய். பிறகு உன் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவேன். என் மகன் உன் பேச்சை கேட்பான் என்று நினைக்கின்றாயா? ஒருபோதும் இல்லை. அட, அவன் இன்னும் தன் சொந்த தாயின் கொலையாளியை கண்டுபிடிக்கவில்லை. தன் சொந்த தாயின் கொலையாளி தன் வீட்டிலேயே இருந்தும் தன் தந்தையின் இழிவான செயல்களை பற்றி அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் யாரால் நடக்கிறது என்பதையும் அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் அவன் உன் பேச்சை எப்படி நம்புவான் என்று நினைக்கின்றாய்? ஒருபோதும் இல்லை. நான் அவனை வளர்த்தேன்.
நான் அவனை பெரியவனாக்கினேன். என் சுயநலத்திற்காக இருந்தாலும் அவன் மீது எனக்கு உரிமை உண்டு. மேலும் அவன் ஒரு நல்ல திறமையான மகன். தன் தாயின் ஒவ்வொரு உரிமையையும் நிறைவேற்றுவது தன் கடமையாக நினைக்கிறான். உன் விஷயத்தை பொறுத்தவரை உனக்கு 10 நாட்களே உள்ளன. உன் நிறத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்து. வாடிக்கையாளர்கள் வரப்போகிறார்கள். நான் வெளியே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் உடல் முழுவதும் காயமடைந்ததை போல் உணர்ந்தேன். என் மூச்சு நின்று விடுவது போல் எனக்கு தோன்றியது. நான் வெளியே ஓடி வெளியே உள்ள புல்வெளியை அடைந்தேன். சிறிது நேரம் நடந்த பிறகு என் மூச்சு திரும்பியது. நான் ஆழமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. குளிர்காலமாக இருந்த போதிலும் நான் ஜூன் ஜூலை மாதத்தின் கடுமையான வெயிலில் நிற்பதை போல் உணர்ந்தேன். நேரம் கடந்து கொண்டிருந்தது. நான் இரவு முழுவதும் அதே புல்வெளியில் கழித்திருந்தேன். அடுத்த நாள் காலை நான் கண் விழித்த போது என் மனைவி என் தலையில் நின்று கொண்டிருந்தாள். உங்கள் உடல்நிலை சரியா என்று கேட்டாள். நான் ஆம், இப்போது சரியாகிவிட்டது என்றேன். நான் உடனடியாக அதிர்ச்சியுடன் எழுந்தேன். கவலைப்படாதது போல் காட்டிக்கொண்டு அவள் கையை பிடித்து என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். அவளிடம், பார் மாளவிகா, நீ என் மனைவி. நான் நிறைய தவறுகள் செய்தேன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் உனக்குரிய உரிமைகளை பறித்துவிட்டேன். ஆனால் எனக்கு உன் உதவி தேவை, உன் ஆதரவு தேவை. நீ ஒருத்திதான் எனக்கு உதவ முடியும் என்றேன். அவள், நான் உங்களுக்கு என்ன உதவ முடியும் என்று கேட்டாள். அப்போது நான் என் மனைவியிடம், நேற்று நான் அம்மாவிடம் பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டேன். அம்மா ஏன் இவ்வளவு மோசமாக பேசினார் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். மாளவிகா விஷமத்தனமாக சிரித்தாள். உங்களுக்கு உண்மை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வம் இருந்தால் உங்கள் அத்தையிடம் சென்று பதில் கேளுங்கள். அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்மையாக சொல்வார். ஏனென்றால் நானே நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? உங்கள் அத்தையை தவிர இந்த உலகில் வேறு யாருக்கும் முழு உண்மை தெரியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒருவேளை தன் கடைசி மூச்சை எடுத்துக்கொண்டிருக்கலாம். இதன் பின்னாலும் உங்கள் அம்மாதான் இருக்கிறார். இப்போதைக்கு உங்களுக்கு மிக குறைந்த நேரமே உள்ளது. அதன் பின் நீங்கள் கடைசி சாட்சியையும் இழந்து விடுவீர்கள். சீக்கிரம் சென்று உங்கள் வாழ்க்கையின் உண்மையான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள். நான் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு தெரியவில்லை என்றேன். மாளவிகா, இல்லை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் உங்கள் அம்மா அவளை இந்த உலகத்திலிருந்து அனுப்ப முழு ஏற்பாட்டையும் செய்துவிட்டார். அதனால்தான் அவர் இந்த நிலைக்கு வந்தார் என்றால். நான் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றேன். என் அத்தை தன் கடைசி மூச்சில் இருந்தார். நான் வேகமாக என் அத்தையிடம் சென்றேன். இல்லை அத்தை, நீங்கள் என்னை இப்படி விட்டு எங்கும் போக முடியாது. நீங்கள் எனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும் என்றேன். அத்தை மௌனமாக இருந்தார், அமைதியாக இருந்தார். அவர் திடீரென என்னை பார்த்தார். மிகவும் மெதுவான குரலில் என்னுடன் பேச ஆரம்பித்தார். அதனால் நான் என் காதை அவர் உதடுகளுக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அவர், உன் அம்மாதான் உன் சொந்த தாயின் கொலையாளி. உன் அம்மா உன் சொந்த தாயை கொன்றுவிட்டார். உன் தந்தையை திருமணம் செய்து கொள்ளும் பேராசையால் அவள் பிசாசாக மாறிவிட்டார். உன் அப்பா தன் முதல் மனைவியை கொல்லப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு உன் வீட்டில் வசிக்கும் அந்த பெண்ணிடம் சென்றார். அவளை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் அந்த பெண்ணின் சதியால் தான் நடந்தது. ஏனென்றால் உன் மாற்றான் தாய் ஒரு பேராசை பிடித்தவள். அவள் யாருடைய மகிழ்ச்சியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைய மாட்டாள், யாருடைய வெற்றியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைய மாட்டாள். பிறகு அந்த பெண் உன் மனதுடன் விளையாடி கொண்டிருந்தாள். உன் பணத்தில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் உனக்கு ஒரு நல்ல பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. ஒரு நல்ல அழகான பெண் உன் வாழ்க்கையில் வந்தால் நீ அவளை மறந்து விடுவாய். பிறகு உன் மனைவியுடன் பிஸியாகி விடுவாய் என்று அவள் நினைத்தாள். பிறகு இவ்வளவு காலமாக உன்னை பராமரித்தது உன் பணத்தை சாப்பிடுவதற்காகத்தான். பார், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, உனக்கு முன் அப்படிப்பட்ட உண்மைகள் வரும். அதை உன்னால் எதிர்கொள்ள முடியாது. உன் மாற்றாந்தாயின் உண்மை உனக்கு முன் வந்துள்ளது. அது ஒரு நாள் நடந்தே தீர வேண்டும். இதை பற்றி வருத்தப்படுவதை விட இப்போது நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்து. உன் வாழ்க்கையில் வந்துள்ள பெண் மிகவும் புனிதமானவள், அழகானவள் இல்லை, ஆனால் அவள் உனக்கு விசுவாசமானவள். அவளது மரியாதை உன் மரியாதை. அதனால் நீ அவளது மரியாதையை காப்பாற்றுவதுதான் சிறந்தது. கடந்து போனதை பற்றி வருத்தப்படும் நேரம் இது இல்லை. அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டிய நேரம் என்றார். அத்தையின் பேச்சை கேட்டு என் மனம் வெடித்து சிதறுவது போல் இருந்தது. ஒருவேளை நான் அம்மா பேசியதை நானே கேட்காமல் இருந்திருந்தால் அத்தையின் பேச்சை ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டேன். என் சொந்த தாயின் கொலையாளி என் மாற்றான் தாய். எனக்கு என்ன நடக்கிறது என்பதெல்லாம் என் சொந்த பணத்திலிருந்தே செய்யப்பட்டது. ஏனென்றால் இன்று வரை நான் என் பணத்தின் கணக்கை கூட என் மாற்றான் தாயிடம் கேட்டது இல்லை. நான் தான் அவரிடம் எல்லா விஷயங்களுக்கும் கணக்கு கொடுப்பேன்.
கொடுப்பேன். அவர் என்னிடம் எப்போதும் அதிக பணம் இருக்க விட மாட்டார். நீ வீண் செலவு செய்வாய், உன் கடின உழைப்பை வீணாக்குவாய் என்று அவர் கூறுவார். ஆனால் என் கடின உழைப்பை கொண்டே நான் அழிக்கப்படுகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நான் முடிவு செய்துவிட்டேன். எப்படியாவது நான் இந்த பெண்ணை அழிப்பேன் என்று. நான் காவல்துறையின் உதவியை நாடினேன். என் மாற்றாந்தாயின் இந்த உண்மையை அனைவருக்கும் முன் கொண்டு வந்தேன். என் மாற்றாந்தாய் மற்ற பெண்களை ஆண்களிடம் விற்பனை செய்கிறாள் என்ற இன்னொரு பயங்கரமான உண்மையும் நான் பார்த்தேன். இப்போது என் மனைவியுடன் இதே விஷயத்தை செய்ய போகிறார். ஆனால் கடவுளின் அருளால் நான் என் மனைவியை காப்பாற்றிவிட்டேன். இந்த வேளையில் அவரது மகள்களும் ஈடுபட்டிருந்தனர். அவர்களையும் காவல்துறை கைது செய்தது. என் மாற்றாந்தாய்க்கும் அவரது மகள்களுக்கும் ஆயுள் தண்டனையும் பெரும் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நான் என் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் கவலையற்றவனாகவும் இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே கிடைப்பதில்லை. இதெல்லாம் எனக்கு மிகவும் தாமதமாக கிடைத்தது. ஆனால் கடவுளின் அருளால் என் வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு பாடம் கிடைத்துவிட்டது. ஏதோ ஒரு குறை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கத்தான் போகிறது. சில சமயங்களில் நாம் நம் விதியுடன் போராட வேண்டியிருக்கும். மாளவிகா போன்ற மனைவி எனக்கு ஒரு பரிசாக கிடைத்தாள். அவள் அப்பாவியாக இருந்தாலும் புத்திசாலியாகவும் இருந்தாள். இன்று அவளால் தான் நான் வெளிப்படையாக வாழ்கிறேன். நல்ல மற்றும் புத்திசாலி மனைவி ஒரு ஆணின் மிகப்பெரிய சொத்து. என் மாற்றாந்தாய் அத்தையை விபத்துக்குள்ளாக்கி கொன்றதால் அத்தை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அவர் தன் மகள்களுக்கும் தான் செய்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருந்தார். இன்று அவள் சிறையில் தன் கருமங்களுக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நான் என் மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.